Before getting started, I just want to thank the Swiss Beatbox community. என்னோட ஒரு couple of videos before trap hi-hat ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து எனக்கு Swiss Beatbox community வந்து எனக்கு வந்து thank you for your tutorials அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ I'm just quite overwhelmed from the comment from such a big community like வந்து ஒரு டாப் பீட்பாக்ஸர்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு Swiss Beatbox வந்து எனக்கு அந்த ஒரு கமெண்ட் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆன் த தேங்க்ஸ் நோட் I'm going to start the video. Let's get in. Hi hello friends, welcome to my channel. நான் உங்கள் Keshav Bbx. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா how to beatbox crab scratch. ஸோ இந்த crab scratching வந்து ரொம்ப குவைட் எஃபெக்டிவான ஒரு சவுண்ட் லைக் எந்த ஒரு பேட்டர்ன்ஸ்க்கு நடுவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் ரொம்ப ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு wow ஃபேக்டர் கொடுக்க போகுது. இது நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக நீங்கள் வந்து டெக்னிக்கலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு wow ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே crab scratch எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ crab scratching சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ crab scratching இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு crab scratching பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு வந்து தேவைப்பட போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஸ்டெப் 1குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ஹேண்ட் பொசிஷன். லைக் யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து இல்லை ஒரு ரைட் ஆங்கிள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ஒரு பொசிஷனை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக சொல்கிறேன், லைக் ஹேண்டை வந்து இப்படி ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த ஹேண்ட் இப்படி வச்சோன்னே இது அப்படியே கரெக்டாக ஒரு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக நீங்கள் வந்து மடக்கணும். ஸோ மடக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கிடைக்குதோ அதை நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் நான் ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாம்பு வந்து நீங்கள் இப்படி வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து 90 டிகிரிக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பெண்ட். இந்த பொசிஷன் தான் வந்து ஒரு கரெக்டான பொசிஷன் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. மூவிங் ஆன் டு தி ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். பிகாஸ் இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து சவுண்டு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சவுண்ட் வந்து நார்மலாக உங்களோட மவுத்லேருந்து ஜஸ்ட் ஏரை மட்டுமே நீங்கள் வந்து கீழ் லிப்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றது ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டுறேன். ஸோ கீழ் லிப்ஸை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் டூ அண்ட் ஃப்ரோ சின்ன ஒரு ஆசிலேஷன்ஸ் கொடுக்குறேன். அதே சமயம் மேலே இருக்கிற டீத் வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு பஸியான ஒரு ஏர் சவுண்டை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டெமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் மேல் டீத்தையும் கீழ் லிப்ஸையும் வந்து ஜஸ்ட் ஒரு பஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறேன். லைக் வந்து டூ அண்ட் ஃப்ரோ நான் சொன்ன மாதிரி ஆசிலேஷனாக. ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாய்ஸியான ஒரு ஏர் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சவுண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸேல் பண்ணேன், அதே சமயம் நம்ம இன்ஹேலும் பண்ணலாம். ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ போத் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு பேட்டர்னில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று நீங்கள் எக்ஸேல்லே கூட பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸேல் வித் இன்ஹேலும் நீங்கள் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை இன்ஹேல் மட்டுமே பண்ணிக்கலாம். இது உங்களோட ஹாஃப் பீட்ஸ் பொறுத்து. ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன், அந்த ஒரு பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு சவுண்ட். நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஸ்க்ராட்ச் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் நார்மலாக ரொம்ப ஒரு பேலான ஒரு சவுண்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த ஒரு ஹேண்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ராச்சிங் சவுண்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த சவுண்ட் நீங்கள் கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஒரிஜினாலிட்டியான ஒரு சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்ம கையை ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் கை வந்து கரெக்டாக லீப்பு பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டில் தான் இருக்கணும். லைக் நான் வந்து ஃபஸ்ட் இப்படி வச்சுருந்தேன், இதை மடக்க சொன்னேன். ஸோ இந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் லைக் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஏர் லைக் நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணும்போது சரி இல்லை எக்ஸேல் பண்ணும்போது சரி, ஏரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைக் ட்ராகிங்காக விடுறீங்களோ இல்லை இன்ஹேல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் கூட ரொம்ப
ஒரிஜினாலிட்டி அந்த சவுண்ட் கொடுக்கும், லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணும். ஸோ லைக் நீங்கள் இந்த ஹேண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் லைக் உங்கள் மவுத்தில் நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தெரியும் எந்த இடத்துல வந்து ஸ்வீட்டான ஒரு சவுண்ட் வருதுன்றது. ஸோ அந்த ஒரு பொசிஷன் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்க்ராச்சிங்கை இன்னும் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும். லைக் நார்மலாக கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் வந்து நார்மலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரான ஒரு ஸ்க்ராச்சிங்கை நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து இந்த ஒரு கிராப் ஸ்க்ராட்ச் எப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். யூஸ்வலி இது வந்து குவைட் ஒரு ரொம்ப ஈஸியான சவுண்டு தான், லைக் பேசிக் லெவலில். இதில் நீங்கள் டெக்னிக்காலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்க போகுது. நார்மலாக இந்த ஒரு சவுண்ட் வந்து நார்மலாக ஒரு 3 to 7 days வந்து நீங்கள் வந்து இதை வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ வந்து லைக் ஆஸ் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த ஒரு சவுண்ட் ஈஸியாகவே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ வந்து லைக் கண்டிப்பாக இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். லைக் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் சவுண்ட் கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நினச்சிங்கன்னா, நான் பீட்பாக்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என் சேனலில் போய் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இல்லை நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கிற எந்த வீடியோலையும் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஏதாவது ஒரு வெல்கமிங் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து எந்த ஒரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண ரெடியாகவே இருக்கேன். So that's all from today's video, guys. Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe, guys.